வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போற சமையல் குறிப்பு பொங்கல் ஸ்பெஷல் மரக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இது திருநெல்வேலி சைடு இந்த குழம்புக்கு மரக்கறி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மரக்கறி அப்படின்னா காய்கறிகள் கலந்து செய்யற குழம்பு தாங்க மரக்கறி. அப்புறம் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 21 காய்கறிகள் சேர்த்து பண்ணுவாங்க. இந்த 21 காய்கறிகள் தான் கண்டிப்பா பயன்படுத்தணும்னு அவசியம் இல்ல. ஒரு சில 7 காய்கறிகள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா 11, அப்படி 15, அந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவாறு நம்ம பண்ணிக்கலாம். இந்த காய்கறி நான் இன்றைக்கு 21 காய்கறிகள் பயன்படுத்தி இருக்கேன். அப்புறம் குவான்டிட்டியும் உங்க குடும்பத்துல இப்ப நீங்க 10 பேர் 15 பேர் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்க தாராளமா பண்ணலாம். கம்மியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. பட் இந்த குழம்போட சுவை அப்படி இருக்குங்க. இது எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. இப்போ இந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய பாத்திரத்துல நான் 1 கிலோ துவரம் பருப்பு நல்லா அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். அதுல 1.5 to 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இந்த துவரம்பருப்பு நம்ம குக்கர்ல பண்ண வேண்டாம், பெரிய பாத்திரமா பயன்படுத்திக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 30 to 35 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில். இந்த ஆயில் நம்ம ஏன் ஊத்துறோம் அப்படின்னா இது நல்லா சீக்கிரமா வெந்து வர்றதுக்காக அந்த பருப்பு. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஃபுல் டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கல் பெருங்காயம் இருந்ததுன்னா அதுல ஒரே ஒரு கியூப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இத வேக வைக்க போறோம். இதுல உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 30 சின்ன வெங்காயம் சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் பயன்படுத்துறேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி பழம் நல்லா கனிஞ்ச தக்காளி பழமா பார்த்து ஒரு 7 தக்காளி பழம் போட்டுக்கோங்க. இந்த குழம்போட மெஷர்மெண்ட்டுங்க அதாவது ஒரு 10-15 நபருக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. உங்க வீட்டுல ஒரு 10-15 நபர், அதாவது மோஸ்ட்லி நம்ம ஃபெஸ்டிவல் அன்றைக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கூடுவோம். அந்த டைம் இந்த மாதிரி, அதுவும் கண்டிப்பா பொங்கல் அன்றைக்கு இந்த குழம்பு நீங்க வைக்கணும் அப்படின்னே நான் இந்த ரெசிபியை அப்லோட் பண்றேன். இதுல இந்த பருப்பு இந்த மாதிரி வெந்தா போதுங்க. ரொம்ப ஓவர் குக்லாம் ஆக வேண்டாம். அப்புறம் இது நீங்க கடையவும் வேண்டாம். அதாவது நம்ம மத்து வச்சு கடையும் அதெல்லாம் பண்ண வேண்டாம். இப்ப பாருங்க, நம்ம காய்கறிகளை எல்லாம் சேர்த்துறோம். எவ்வளவு ஒரு அழகான கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது
இந்த குழம்பு வந்து பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இது வந்து டே பை டே இதோட டேஸ்ட் அதிகரிக்கும். இப்ப நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு வந்து இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. இது வந்து உங்க ஊர்ல நீங்க என்ன நேம் சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில ஊர்ல இதை வந்து கதம்ப குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிக்ஸ்ட் வெஜிடபிள் வந்து கதம்ப குழம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன், அதாவது நான் நல்லா குவிச்சு எடுத்திருந்தேன், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு வந்து நம்ம திரும்பியும் செக் பண்ணிட்டு இதுல தண்ணி நான் இன்னுமே ஆட் பண்ணல, அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க லைட்டா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அதிகமா மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், வத்தல் பொடி. உங்களுக்கு நல்ல இன்னும் காரசாரமா வேணும் அப்படின்னா வந்து நீங்க 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து சாம்பார் மசாலா வந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் நான் நல்லாவே குவிச்சு எடுத்திருந்தேங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, அதனால தெரியல. ஃபுல்லா குவிச்சு எடுத்து போட்டிருக்கேன், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன். அப்புறம் திரும்பியும் பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க நல்லா இது வந்து நீங்க வந்து ரொம்பவும் வேக வைக்க வேண்டாம். ஒரு காய்கறிகள் எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷத்துலயே நல்லா வெந்துரும். இப்ப திரும்பியும் நான் உப்பு போட்டிருக்கேன். தண்ணி வந்து நான் அந்த பருப்பு வேக வச்சிருந்த தண்ணியிலேயே குக்கிங் பண்ணிருக்கேங்க. அதாவது 1 கிலோ பருப்புக்கு 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் நம்ம குக் பண்ணலாம். இந்த மாதிரி குக் பண்றதுல ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் வந்து அந்த கப் வந்து ஒரு 200 ml தான் பிடிக்குங்க, அதுக்கு 2 கப் ஊத்திருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல தண்ணியா வேணும் அப்படின்னா 3 கப் அளவு, அதாவது ஒரு 600 ml வரை ஊத்திக்கலாம். இப்ப வந்து புளி வந்து நான் வந்து கிளிமூக்கு மாங்காவும் இந்த காய்கறிகளோட போட்டிருக்கேன், பிளஸ் தக்காளி பழமும் போட்டிருக்கேன். அதனால ஒரு பெரிய எலுமிச்சை அளவு கருப்பு புளி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த புளியை வந்து ஊற வச்சுட்டு அதோட தண்ணியை மட்டுமே பயன்படுத்தியிருக்கேன். இந்த புளி வந்து நம்ம லாஸ்ட்ல தான் ஊத்தணும், அதாவது காய்கறிகள்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தான் எப்பவுமே புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப புளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா இப்படி ஒரு வெல்லம் சேர்த்துக்கோங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும் உங்க குழம்பு. இப்போ வந்து லாஸ்ட்ல நம்ம முடிக்க போற டைம் வந்து கொஞ்சமா லாஸ்ட்ல வந்து நம்ம சாம்பார் பொடியை ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுல வந்து ரொம்ப மசாலா எல்லாம் சேர்க்க கூடாது, அந்த காய்கறிகளோட ஃபிளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும், இந்த டேஸ்ட் இல்லாம வெறும் மசாலாவா ஆயிரும். அதனால கம்மியா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். லாஸ்ட்ல நம்ம தேங்காய் பூ சேர்க்க போறோம். தேங்காய் பூ வந்து ஒரு 1/2 முறி தேங்காய்ல இருந்து நான் பூ எடுத்து சேர்த்திருக்கேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரொம்பவே க்ளோஸ் அப் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இதே மாதிரி உங்க வீட்டுல பண்ணுங்க, அப்படி ஒரு சுவையில இருக்கும். ரியலி இந்த பொங்கலுக்கு நீங்க கண்டிப்பா இந்த குழம்பு வைக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா அப்லோட் பண்றேன். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 10-15 பேர் இருக்கிற நபர் மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம். அதாவது உங்க ஃபேமிலில ஒரு 10ல இருந்து 15 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த குழம்பு கண்டிப்பா பண்ணலாம். அதே சமயத்துல கம்மியா இருக்கிறவங்களும் கண்டிப்பா பண்ணலாம். நீங்க வந்து இந்த குவான்டிட்டியை மட்டுமே குறைச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம தாளிக்க போறோம். தாளிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வாயக்கன்ற மண் பாத்திரத்துல கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்க நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். அதுல வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் சீரகம், கடுகு, வெந்தயம், கண்டிப்பா வெந்தயம் மறக்காம போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாவே வெந்தயம். அப்புறம் வந்து வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க, ஒரு 6-7 வத்தல். அப்புறம் கருவேப்பிலை. அப்புறம் லைட்டா திரும்பியும் பெருங்காயம் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். அவ்வளவுதாங்க, சூப்பரா. இது நல்லா ப்ரௌனா ஆகி வர வெயிட் பண்ணலாம். சாரி, இது இப்போ நம்ம வெங்காயம் போடுவோம். வெங்காயம் வந்து நீங்க கண்டிப்பா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப இத நல்லா ப்ரௌன் ஆகும் வர நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க சாம்பார் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி வீட்டுல உள்ளவங்க அப்படி பாராட்டுவாங்க. இது எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபிங்க. எங்க அம்மாவோட ஞாபகத்துக்காக இந்த ரெசிபியை நான் அப்லோட் பண்றேன். எங்க அம்மா ரொம்பவே நல்லா சமைப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலுமே டேஸ்டா இருக்கும். ஸ்பெஷலா இந்த பொங்கல் குழம்பு வந்து எங்க அம்மா மாதிரி யாராலையும் வைக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க.